எல்லாத்துக்கும் பணம் உதவும், பணம் வேண்டும். பணம் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது, பணம் இல்லாம ஒரு காரியம் வாய்க்க முடியாது, உண்மை. ஆனா பணம் 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 அந்த அலைச்சல் வேண்டாம். அந்த அலைச்சல் உங்களை வழி விலகி போக வைக்கும். அந்த அலைச்சல் உங்கள் அபிஷேகத்தை கெடுக்கும். அந்த அலைச்சல் உங்களுடைய காரியங்கள், உங்க கேரியர், எதிர்கால திட்டம், கர்த்தருடைய பிளான் எல்லாத்தையுமே குலைத்து போக பண்ணி வழியை தாறுமாறாக்கி விட்டுரும். பணம் தேவை, பணம் ஆண்டவர் தருவார். பிள்ளையா மேல இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம், இவ்வளவு மகிமையான அபிஷேகம், இவ்வளவு வல்லமையான ஒரு அபிஷேகம், பிள்ளையா தீர்க்க தரிசன அபிஷேகம். அடுத்த நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுக்காரன் வந்து இவனை தேர்ந்தெடுத்து வா இஸ்ரவேல் சபைக்குன்னு சொல்லி கூட்டு போற அளவுக்கு அவனும் இஸ்ரவேல கோத்திரத்துல இஸ்ரவேலுடைய எல்லையில இருந்தவன் இல்லைல்ல. யோசித்து பாருங்க. மீதியான்னு ஒரு இடத்துல இருந்தவன் தான் அவன் பிள்ளையா. மோவாப் ராஜா அவன்கிட்ட பால் அனுப்புறான். அப்போ அங்க இருக்கிற அவன் மேல அபிஷேகம் இறங்கி இருக்கு, அபிஷேகம் பெற்றவன். ஆனா அபிஷேகத்தை பணத்துக்காக விற்று போடுவதா? பணத்துக்காக ஒரு ஃபாரினத்தை கூப்பிடுறான், ராஜா கூப்பிடுறான், சபிக்க வரணும்னு. எங்க சபிக்க போறோம்? கர்சித்தாலும் அறிய மாட்டியா, போயிருவியா? சோ அந்த பண ஆசை வழி விலகி போக பண்ணுது. அன்பு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலையும் பணம் தேவை, ஆண்டவர் தருவோம். உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் எவ்வளவு தரணும், யாருக்கு தரணும், எப்போ தரணும், எல்லாமே தெரியும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற ஸ்டாண்ட் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு காலத்தை உயர்த்தி கத்தை கொண்டு வந்திருப்பார். இப்பவே இருக்கிற ஹைட்டு பல மடம் உயர்த்த கத்தை கொண்டு வந்திருப்பார். இன்னும் பல உயர்த்துவா. நீ கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க, கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க, கர்த்தரை காத்துருங்க. அவர் உங்களுக்கு தேவை சந்திப்பார், விட்டு விலக மாட்டார். ஏதாவது பணாசம் இருந்தா ஆண்டு கேளுங்க, அதை விட உதவி செஞ்சு கேளுங்க. பணம் தேவை, அதெல்லாம் கண்ணு வைக்காதீங்க. உங்க கேரியர், உங்க அழைப்பு, உங்க தொழில், உங்க திறமை, உங்க தாளம், அது மேல மட்டும் கவனிங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.